குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் 13/5/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று முருகப்பெருமானுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதி வாரியான விரதமாகிய சஷ்டி விரதம், வளர்ப்பிறை சஷ்டி. முருகனாலயங்களிலே விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும். வேலுண்டு வினை தீர்க்க. இந்த வேல் வீரவேல், வெற்றிவேல், ஞானவேல், சக்திவேல், வஜ்ரவேல் என்று போற்றப்படுவது. இந்த முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கிற வேல் ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக உள்ளது. மணிவாசகப் பெருமான் இறைவன் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருக்கிறான் என்று போற்றுவார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று மணிவாசகப் பெருமான் சிவபுராணத்திலே போற்றுவார். இந்த முருகனுடைய கையிலே இருக்கின்ற வேலானது கீழ்நோக்கி ஆழமானதாகவும் நடுப்பக்கம் பரந்து விரிந்து அகன்றதாகவும் மேற்பக்கம் கூர்மையானதாகவும் இருக்கும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருப்பவன் இறைவன். ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆழமானதாக இருக்க வேண்டும். பரந்த விரிந்த பரோபகார சிந்தனை கொண்டதாக இருக்க வேண்டும். ஒரே குறிக்கோளோடு நுண்ணியதாக அமையப்பெறுகின்ற வகையிலே இந்த முருகனுடைய கையிலே அமர்ந்திருக்கின்ற வேல் ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக அமைந்திருப்பது. எனவே இன்று முருகப்பெருமானுடைய இந்த வளர்பிறை சஷ்டி விரத அனுஷ்டானங்களிலே முருகன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அபிஷேக பூஜை வழிபாடுகளிலும் கலந்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்து கொள்ளலாம். இறைவனுடைய திருப்புகழை பாராயணம் செய்யக்கூடிய எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் ஆலயங்களிலே பாராயணம் செய்யக்கூடியவர்கள் செய்தும், ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய முடியாதவர்கள் வீட்டிலே சுவாமி அறையிலே விளக்கு ஏற்றி வைத்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்கின்ற பொழுதும் முருகன் அருள் நிறைந்து வாழ்வில் நாம் எண்ணிய காரியங்களெல்லாம் நமக்கு நடைபெறுவதற்கு இறைவனுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் நிறைகின்ற வகையிலே அமைந்திருப்பது. எனவே இந்த முருகனுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சஷ்டி விரத வழிபாட்டிலும் நம் முருகன் ஆலயங்களில் ஆசார சீடராக சென்று ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு நாம் செல்லக்கூடாது. மலர்களையாவது பறித்து சென்று இந்த இறைவனுடைய வழிபாட்டுக்கு கொடுத்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.